உன் சுய வழியில் போவாத, உன் இஷ்டத்துக்கு வாழாத. யாக்கோபு அப்படி தான் பண்ணான். ஒரு கூழு, ஒரு டம்ளர் கூழு, அண்ணன் கஷ்டப்பட்டு டயர்டாக வந்திருக்கான் வேட்டையாடிட்டு, நம்மளாக தான் ஊற்றி கொடுத்துருவோம். அது மண்டை முழுசு எப்படி சேஷ்டபுத்திர பாகத்தை தருவியா? அது அவன் அலட்சியமாக அதை விற்று போட்டான். யாக்கோபுக்கு தெரியல ஆசீர்வதிக்கிறது ஒரு தேவன் தான். அதனால தான் சொல்ல, நீ படுத்திருக்கா பார்த்தியா, வேதனையோடு படுத்து கிடக்கா பாரு, இந்த தேசத்தை நான் உனக்கும் சந்ததிக்கு தான். இன்னைக்கு நீ கூட படுக்கையில் படுத்திருக்கியா? கண்ணீரோடு இருக்கியா? யாரும் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாது. நீ எத்தனை பண்ணி எத்தனை சொல்லி சொல்கிறாங்க யாக்கோபை. அந்த வேலை பண்ணா அம்மா சொன்ன உடனே நான் கேட்போமா, நம்ம பயந்து முதல்ல சொல்கிறான், ஐயோ அப்போ தாய் சொல்கிறான், நீ போ. கடல் தாயை விட்டு பிரித்து கூட்டு போயிட்டார் ஆண்டவர். தாயே சொல்கிறான், ஐயா உங்கள் 2 பேரையும் நான் ஒரே நேரத்தில் இழக்கணும். தாயும் ஈசாக்கு கூப்பிடுறான், கூப்பிட்டு அவனை அனுப்பி விடுகிறான். உன் வாழ்க்கையிலும் கூட எப்படி இருக்கிறது? மனோ அவ் செய்குதுரியலவா ஏத்தே மேனிஷே ரிபௌக்கியலவா. அந்த எத்தனை யாக்கோபுக்கு தான் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமி. அவன் எவ்வளோ லகுவாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சானோ. ஆனால் மாமன் வீட்டுக்கு போய் தெய்வ பிள்ளைகளை 21 வருஷம் உழைச்சான். ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், அடுத்த பொண்ணுக்காக 7 வருஷம், 7 வருஷம் தன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ண. ஆனால் மாமா இன்னொரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இன்னொரு 7 வருஷம் ஆயிடுச்சுட்டான். தன்னுடைய சம்பளத்துக்காக 7 வருஷம். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதான் ஏமாத்தாத, எத்தனை வாழாத, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிய எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உனக்கு நான் கொடுப்பேன். தெய்வ பிள்ளையே, என் வாழ்க்கையில் அப்படி தான். நான் பரதேசியாக தான் வந்தேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, உன் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிட்டோம். ஆனால் நான் வேறு எதையும் யோசிக்கலை, வந்துட்டேன். தேவன் நான் படுத்திருந்த சென்னை பட்டணத்தை எனக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நானும் என் பிள்ளையும் வாழும்படியாக எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். கைவிடாத நேச. இப்போ யோசேப்பு இவன் இல்லைங்க, சிறைச்சாலைக்கு போயிட்டான், அடிமையாக விற்கப்பட்டுட்டான். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போ கூட உன்னுடைய வாழ்க்கையில் கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கியா, அந்த தயவு உனக்கு வரணும்னா இந்த யோசேப்பு உண்மையாக இருந்தான், தெய்வ பக்தியோடு இருந்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று போத்திபார் மனைவி அந்த பாவத்திற்கு இழுக்கும் பொழுது அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். நீயும் கூட எப்படி இருக்கிற? இந்த உலகத்தில் விழுந்து போயிடாத, உலக இழுப்பில் விழுந்து போயிடாத. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உனக்கு உதவி செய்யும்படி அவருடைய கரமும் கிருபை வரங்களும் மாறாதது. அந்த கிருபை இரக்கங்களால் கர்த்தர் உன்னை முடிசூட்ட வல்லவராயிருக்கிறார். 5வது, யாருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்கிற தேவன் எப்படி பாருங்க. ஆதியாகமம் 43:14. ஆதியாகமம் 43:14 வாசிங்க. அந்த மனிதன் அங்கிருக்கிறவர்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இஸ்ரவேல் புத்திரருக்கு, யாக்கோபு பெற்றெடுத்த மற்ற அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இஸ்ரவேல் புத்திரருக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார். யோசேப்பு தன் சகோதரன் என்று தெரிந்து கொண்டான். அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த எகிப்து தேசத்தில் இடம் கொடுக்கிறான். தேவப்பிள்ளையே, இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட இரக்கத்தை கொடுக்கிற தேவன். இஸ்ரவேல் புத்திரருக்கு இரக்கம் கிடைக்கப்பட்டது. எகிப்தியருக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்களாம், ஆடு மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். ஆனால் அந்த யோசேப்பை பெற்ற தகப்பன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், மந்தை வைத்திருக்கிறவன்.
அங்கே ஒரு பெரிய இடத்துக்கு அவனை கொண்டுட்டு போய் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு இரக்கம் கிடைக்க பண்ணது பார்வோன் கண்களிலே. உனக்கும் இரக்கம் கிடைக்க பண்ணுவார் புறஜாதிகள் மத்தியிலே. நீ நினைக்கலாம் எனக்கு இது கிடைக்குமா? கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். செய்வேன் என்று சொல்கிறார். செய்வார் தேவ பிள்ளையே. இப்போ வாசிப்போம் வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இப்போ இருக்கிறவர் அவர்தான். இப்போ இயேசு என்ற இரட்சகராய் வந்தார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மிடத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவனாய் இருந்தார். அடுத்தது அவர் யாரா? பாருங்க, வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். வருகிறவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்ப இந்த வெளிப்படத்தில் 1:8 இருக்கிறவரும் இருந்தவருமாகிய அவர் சொல்றார். சீசன் யோவானுக்கு சொல்றாரு. அவன் தான் வெளிப்படுத்தப்பட்டு அவனுக்கு எழுதுறான். நான் தான் இருந்தவர், நான் தான் இருக்கிறவர், நான் தான் வருகிறவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். யோவான் தன்னுடைய மூதாதையராகிய ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரே, அவர் தான் இருந்தவரா, அவர் தான் இருக்கிறவர். இயேசு என்ற இரட்சகராய் இருக்கிற வருகிறவர். எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரோ, இவர் வருகிறார் இரட்சகராக. இங்கே இருக்கிறவர் நியாயாதிபதியாய் வருகிறவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனின் நியாய தீர்ப்பு நாள். அப்போ யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் ராய சர்வ வல்லமையுள்ள தேவன். கடைசியாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். பாருங்க, திருவுளம் பற்றுகிறாராம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தொடக்கமும் நான் தான், முடிவும் நான் தான். நீ ரட்சிப்புகளை வந்த பிறகு இந்த பூமியில அவரையே உன் தொடக்கமா எடுத்துக்கோ. அவரையே உன் ஆதியா கொண்டுக்கோ. அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. உனக்கு வாழ்க்கையில் அந்தமும் அவர் தான். இதை ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டானா அவன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். என் வாழ்க்கையில் அப்படிதாங்க. 7ஆம் கிளாஸ் முடிவு எனக்கு சுகம் கிடைச்சது. 8ஆம் கிளாஸில் இயேசுவும் ஒரு தெய்வம்னு ஏற்றுக்கொண்டேன். அவ்வளோதான். என் தெய்வத்தோட 30 முக்கோடி தெய்வத்தோட இயேசுவும் ஒரு தெய்வம்னு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் 9ஆம் கிளாஸில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு தான் சொல்றது, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இந்த டிவி மெசேஜ் கொடுக்கும்போது சொன்ன இந்த சகோதரன் என்கிட்ட கேட்டார், சிஸ்டர் ஒரு தலைப்பு வச்சிருங்களேன். நான் செபிச்சேப்பான்ட்டு சொன்னார். என்ன நீ என்னன்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு சொல்கிறா? இயேசுவே ரட்சகர். அப்போ இந்த ரட்சகராகிய என்னை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீ இந்த செய்தியை சொல்லு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, அப்போ ரட்சிக்கப்பட்டவர் உங்களுக்கு அவர் சொல்கிறாரு ஆதி அந்தம். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த கட்டி சுகம், ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமான பிறகுதான் இயேசுதான் ரட்சகர். இந்த பூமியிலே ஒரே ஒரு தெய்வம் உண்டவர் தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து 83ஆம் வருஷத்துலேருந்து தேவ பிள்ளைகளே, 93, 2003, 2013, 2023, இன்னைக்கு 2026 வந்துச்சு. கிட்டத்தட்ட 43 வருஷங்கள். இவர் தான் எனக்கு ஆதி, இவர் தான் எனக்கு அந்தம், இவர் தான் எனக்கு அல்பா, இவர் தான் எனக்கு ஒமேகா. என்னை நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு என்னுடைய அந்தமாக இருக்கிறார். தைரியமா சொல்லு. அப்ரஹாமையும் ஆசீர்வதித்த தேவன், அவன் பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர், அவருடைய சந்ததிகள்
இயேசுவின் சீஷராக இருந்த யோவான், அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அழகாக சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு சொந்தமாக கொடுக்கிற தேவன். தேவஜனமே, அவரோடு நீ ஐக்கியப்பட்டு நிற்க கத்துக்கொள், கத்துக்கொள். கர்த்தர் நல்லவர் அல்லவா? தேவ பிள்ளைகளே, யோசேப்புக்கு தயை கிடைக்க பண்ணினார். நீயும் கூட தயை கிடைக்க உனக்கு பண்ணுகிற தேவன், இரக்கம் கிடைக்க பண்ணுகிற தேவன். தகப்பன் சொல்லி ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேல் புத்திரருக்கு. சீஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆதி மந்தமும் அல்பாவும் உமையுமாயிருக்கிற திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நாலாவதாக, எப்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னாரே, எப்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் பார்க்கலாமா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யாருக்கு? யார் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் வைத்திருக்கிற தகுதிதான் யாருக்கு? இரண்டாவது, எப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்? மூன்றாவது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் யார்? நான்காவது, இந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன். தேவ பிள்ளைகளே, யாருக்கு பார்த்தோம்? ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராவோடு அவன் புறப்பட தன் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தான். தன் தகப்பனை கனப்படுத்த, அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, அவன் தான் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர் எல்லாவற்றையும் விட்டு அவன் மட்டுமே அவன் மனைவியை கூட்டிட்டு வந்தான். இரண்டாவது, அவன் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போனான். மூன்றாவது, தேவப்பிள்ளையே, அவன் அந்த கானான் தேசத்துக்கு தன் அந்த கிளம்புனது ஊருங்கிற பட்டணம், தன் தகப்பன் கூட அங்கேயே மறிச்சிட்டான், அவன் அங்கேயே இருந்துட்டான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு வந்தவன். அந்த ஆறாண்டில் சகோதரித்த எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, மனைவி, தன்னுடைய சகோதரன் பிள்ளை லோத்தை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தான். நாமும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக நம்மை ஆயத்தப்படுத்தி போய் சேர்ந்தார்கள். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய காரியத்தை அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். பலிபீடம் கட்டினான். அங்கே போன உடனே நீயும் பலிபீடம் கட்டுறியா? தீர்மானம் எடுப்பியா? தேவ சமூகத்தில் இந்த தீர்மானம் எடுத்து பாரு. அவர்களுக்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ, நான் காலையில் எழுந்தோன்னு பைபிள் படிப்பேன், நான் முழங்கால் போட்டு செபிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை என் தேவனை ஆராதிப்பேன், என் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், தீர்மானம் எடு. ஐந்தாவதாக தேவ பிள்ளைகளே, அவன் அந்த பலிபீடத்தை கட்டின பிறகு தீர்மானம் எடுத்தவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆலயத்துக்கு வந்து தொழுது கொள்றியா? இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் சர்ச்சில் பார்த்துக்கிட்டு அந்த மெசேஜை பார்க்க, இந்த மெசேஜை பார்க்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காத. பலிபீடம் கட்டி தொழுது கொள். தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோமே. எப்பொழுது தேவ பிள்ளையே, உன் ஜென்ம சுபாவத்தை விடு, உன் பெருமை, குணம், பெருமை, நேற்றுமே விடு, பழக்க வழக்கத்தை விடு. இதில் தான் வளர்ந்தேன், இதில் தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு அலையாத. விட்டு புறப்படு, எழுந்துரு. கர்த்தர் காண்பிக்கும் தேசம் தேவ பிள்ளையே. அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியணும். வேதத்தின்படி நடக்கணும். இந்த வேத புத்தகத்தின்படி நடக்கணும் அவர்களுக்கு. அப்பொழுது கர்த்தர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார். இப்பொழுதும் தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் 7 விதத்தில் வெளிப்பட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு உன்னோடு கூட இருந்து ஈசாக்குக்கு அப்படி வெளிப்பட்டார். யாக்கோபுக்கு, நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யோசேப்புக்கு சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவை கிடைக்க பண்ணினார். இதெல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம் விளக்கமாக. நீங்கள் பாருங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க.
அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரருக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுகிறவராக இருந்தார். சீஷனாகிய யோவானுக்கு இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் ஆகிய தேவன் என்று சொன்னார். தேவ பிள்ளையே,